இன்றைக்கி ஆடியுடைய 3வது வெள்ளிக்கிழமை தான் பூஜை செஞ்சுருக்கேன். காலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்டாச்சு. அப்புறம் பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்காக நான் தென்னையில் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருக்கேன். அதை செஞ்சு கொண்டு வந்து அம்மனாண்ட வச்சு மஞ்சள், குங்குமம், மஞ்சக்கயிறு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், வளையலெல்லாம் வச்சு அம்மனுக்கு நான் இன்றைக்கி 3வது வெள்ளிக்கிழமை நல்லபடியாக கும்பிட்டு முடித்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து நான் எனக்கு பிள்ளையாருக்கு எங்கள் வீட்டில் இப்போ நான் வந்து நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன் இந்த மாதம். ஸோ அதனால் இன்றைக்கி முதல் நாள் வெள்ளிக்கிழமை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுக்காக முதற் கடவுளான விநாயகருக்கு இன்றைக்கி வந்து நான் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக வச்சு இன்றைக்கி நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டேன். ஏன்னா வந்து இப்போ வரப்போகிற ஃபங்க்ஷனுக்கு அதுக்காக முதல் நாளைக்கு ஆரம்பித்து வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆடியுடைய 3வது வெள்ளிக்கிழமை தான் பூஜை செஞ்சுருக்கேன். காலையில் எழுந்து வாசலில் கோலம் போட்டாச்சு. அப்புறம் பூஜை ரூம்லாம் சுத்தம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணிட்டேன். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்காக நான் தென்னையில் சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருக்கேன். அதை செஞ்சு கொண்டு வந்து அம்மனாண்ட வச்சு மஞ்சள், குங்குமம், மஞ்சக்கயிறு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், வளையலெல்லாம் வச்சு அம்மனுக்கு நான் இன்றைக்கி 3வது வெள்ளிக்கிழமை நல்லபடியாக கும்பிட்டு முடித்தேன். அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து நான் எனக்கு பிள்ளையாருக்கு எங்கள் வீட்டில் இப்போ நான் வந்து நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன் இந்த மாதம். ஸோ அதனால் இன்றைக்கி முதல் நாள் வெள்ளிக்கிழமை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுக்காக முதற் கடவுளான விநாயகருக்கு இன்றைக்கி வந்து நான் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டையை நெய்வேத்தியமாக வச்சு இன்றைக்கி நல்லபடியாக நான் சாமி கும்பிட்டேன். ஏன்னா வந்து இப்போ வரப்போகிற ஃபங்க்ஷனுக்கு அதுக்காக முதல் நாளைக்கு ஆரம்பித்து வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி.